கைஸ், வெல்கம் டு ஹரி டாக்ஸ். ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறமா நான் வந்து இன்றைக்கி உங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வரப்போகுது. ஸோ வந்து நான் ஒரு 5 பேட் ஹேபிட்ஸை வந்து குவிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு? அன்ப்ரொடக்டிவ் ஹேபிட்ஸ் வந்து குவிட் பண்ணுறதுக்கு தான். பட் அதுக்காக சோஷியல் மீடியா ஃபுல்லாக சூப்பர் ப்ரொடக்டிவாக 24/7 நம்மளால் ப்ரொடக்டிவாகவே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு 5 ஹேபிட்ஸை வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன், இந்த இயர்லேருந்து குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவர் ஒர்க்கிங். ஸோ ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணலாம், அதுக்காக ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் அதுக்கான பிரேக் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அவங்க ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ஓவர் ஒர்க்கிங் வந்து நான் குவிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். செகண்ட் வந்து எல்லாத்துக்கும் கவலைப்படுறது. நம்ம நினச்சது நடக்கலையே, நம்ம நினைக்காதது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே மாற போகிறதில்ல. ஸோ கவலையே பட மாட்டேன் இனிமேல். நீங்களும் கவலைப்படாதீங்க. ஸோ தேர்ட் ஒன்று வந்து ஸ்டபர்னஸ். ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா, அதாவது பிளான் ஏ நடக்கலை அப்படின்னா பிளான் பிக்கு சுவிட்ச் ஆகிறதுக்கு நம்ம எப்போவுமே ரெடியாக இருக்கணும். ஸோ இதே விஷயம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டபர்னாக இருந்தோம் அப்படின்னா நோ யூஸ் ஆஃப் இட். ஸோ ஃபோர்த் வந்து நம்ம வந்து சூப்பர் ப்ரொடக்டிவாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்த்தை வந்து கன்சிடர் பண்ணாமல், தூங்காமல், சரியாக சாப்பிடாமல் அப்படியெல்லாம் உழைச்சி நோ யூஸ். ஹெல்த் இஸ் ஃபஸ்ட், நெக்ஸ்ட்டு தான் வெல்த். ஸோ சூப்பர் ப்ரொடக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹெல்த்தை இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ ஃபிஃப்த் ஒன்று வந்து எல்லாத்துக்கும் அம்மா சாமி போடுறது, எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறது, எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறது, யார் என்ன சொன்னாலும் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அதனால் அதுவும் வந்து உங்களை வந்து அன்ப்ரொடக்டிவாக மாற்றும். ஸோ தட் எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ் சொல்லாதீங்க, எதுக்கு நோ சொல்லணுமோ தைரியமாக நோன்னு சொல்லுங்கள், சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இவ்வளோ தான். ஸோ இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பாட்காஸ்ட் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ நைஸ் டே. உங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.